காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். சங்கீதம் 35வது சங்கீதம் 27வது வசனம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். தமிழ் வேதாகமத்தில் தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று வாசிக்கின்றோம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் தமது ஊழியக்காரருடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டு உள்ளது. ஆம் நண்பர்களே, நம்முடைய தேவனுடைய விருப்பங்களை அறிந்து கொள்ளும் புரிந்து கொள்வதும் மிக மிக அவசியம். என்னுடைய செழிப்பில் தேவன் விருப்பமாக இருப்பாரானால் செழிப்பை பற்றி நான் பயப்பட தேவையில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பயம் பிசாசினுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நம்மை நடத்தி சென்ற மூத்த போதகர் அநேகர் பயத்தினால் பிடிக்கப்பட்டு செழிப்பை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். வறுமையிலே வாழ்நாளை கழித்து போட்டார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாதிரி தான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் எல்லா போதகரை காட்டிலும் ஒரு பெரிய போதகர் யார் என்று சொன்னால் அவர்தான் நம் ஆண்டவர். அவருக்கு செழிப்பு விருப்பமானால் எனக்கு அது சரி. என்னவென்றால் வேறு யாரும் எனக்கு சிலுவையில் தொங்கவில்லை. வேறு யாரும் எனக்காக நரகம் சென்று எழும்பி வரவில்லை. செழிப்பு உபதேசமோ கொஞ்சம் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஒரு போதகர் தேவனை விட நாம் பரிசுத்தவராக இருக்க தேவையில்லை. புதிய ஏற்பாட்டிலும் தேவன் செழிப்பை பற்றி தெளிவாக பேசியுள்ளார். 3 யோவான் 2. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஏசாயா மூலம் தேவன் பேசும்பொழுது இவ்விதம் சொன்னார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆங்கில வேதாகமத்தில் தேசத்தின் கொழுமை புசிப்பீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. மனம் பொருந்தி செவி கொடுக்கின்ற தேவனுடைய மக்கள் வறட்சியில் வாழ தேவையில்லை. அவர்கள் கொழுமையை புசிக்க தேவன் விரும்புகிறார். மல்கியா தீர்க்கதரிசி நீதிமானை பற்றி இப்படி எழுதுகிறார். மல்கியா 4:2. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையில் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று மல்கியா எழுதவில்லை. கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று எழுதுகிறார். நம் தேவன் செழுமையின் தேவன், அவர் கொழுமையின் தேவன் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி இப்படி அழகாக எழுதுகிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான
திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாக்கி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புசித்து திருப்தியாக்கி கொழுத்து என்ற வார்த்தை உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாக வாழ்ந்தார்கள் என்ற பதங்களை கவனியுங்கள். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்மையும் அவ்விதமாக அவர் நடத்த விரும்புகிறார். அவர்கள் வேர்வை சிந்தி செல்வமாக வாழவில்லை, தேவனுடைய பெரிய தயவினால் செல்வந்தனாக வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.